வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பிஜிடிஆர்பி பாலிடெக்னிக் வந்து டெஸ்ட்டு வச்சுருந்தோம். ஒரு 50 கொஸ்டின் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு ஃபஸ்ட்டு 5 யூனிட்லேருந்து என்னால் அவ்வளோ மொத்தமாக ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 14 மணிக்கு ஒரு 70 கொஸ்டின் எடுக்கணும்னு நினச்சிருந்தேன். என்னால் அவ்வளோ எடுக்க முடிஞ்சிச்சு. சரி, அதனால் ஒரு 50 கொஸ்டின் எடுத்துருக்கேன். அதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ரைட்டா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நானே தேடி பிறகு தான் எடுத்தேன். அதனால் முக்கியமான டாப்பிக்லேருந்து நம்ம எடுத்துருக்கோம். இந்த டாபிக் எப்படி கவர் ஆகுதோ அந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் அகைன் வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா போதுமானது. ரைட்டா, சரி, சொல்யூஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். கன்சிடர் an electric dipole and electric field due to that dipole at a point R is E. ரைட்டா, the distance between two ends of dipole is 2D. If the point R is lies means there is a parallel to the dipole, then E is அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ ஈங்கிறது திட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட்டு ஆரில் என்னென்னு கேட்டிருக்கோம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். இதில் பி அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் ஏ டைப்போல். ரைட்டா, P/2πε0 r3. ரைட்டா, சரி, அதற்கான சொல்யூஷன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசம் முருகேசன் புக் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதில் இந்த சொல்யூஷன் இருக்குது. இது வந்து அந்த டைப்போலை வச்சு கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த லைனு, ஸ்பியரு, ஆனுலர் ரிங்கு, இந்த மாதிரி விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபைனல் ரிசல்ட்டை நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணும். அந்த பிளேன் ஆஃப் ஷீட்டு, இன்ஃபினிட் ஷீட்டு, பேரலல் ஒயரு, இதற்கான ஃபைனல் ரிசல்ட் இருக்கும் பார்த்திங்கன்னா, அதெல்லாம் மறக்காமல் பார்த்துக்குங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நீங்கள் இந்த மாதிரி பெரும்பாலும் இந்த மாதிரி சால்வ் பண்ணுற மாதிரி கேட்க மாட்டாங்கன்னு எதிர்பார்க்குறேன். இந்த ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதுமானது. வேறு எதுவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, சரி, சொல்யூஷன் பாருங்கள். E = P/4πε0 r3 √1 + 3 cos squared theta. ரைட்டா, இதான் வந்து ஃபார்முலா. ரைட்டா, அப்போ நம்ம எனக்கு பேரலல் போட்டுருக்கோமா? பேரலல் போட்டுக்கோமா? திஸ் இஸ் நோ ஆங்கிள் நமக்கு கிடைக்காது. அப்போ θ = 0. ஸோ அப்போ அகைன் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் ஃபைனல் ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்கள். P/2πε0 r3. ரைட்டா, இதற்கான சொல்யூஷன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக படம் போட்டு வந்து பார்த்திங்கன்னா முருகேசன் புக்கில் இருக்குன்னு ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. ரைட்டா, சரி, நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு 2 parallel sheets ஆஃப் சார்ஜ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் சி இஸ் கரெக்டாக ஒன்று. தட் இஸ் 0. ரைட்டா, இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே என்ன சொல்லியிருக்கோம்? 2 parallel ஷீட் அப்படின்னா 0. ஒரே ஒரு parallel ஷீட் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா σ/2ε0 இருக்கும். ரைட்டா, இதே வந்து பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. இந்த σ/ε0ங்கிறது தனியாக ஒரு ஆன்சர் இருக்குது. ரைட்டா, அதனால் அந்த முருகேசன் புக்கில் இந்த parallel ஷீட்டில் ஃபைனல் ஆன்சர் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஜஸ்ட் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ரைட்டா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு 3 பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 3. ரிலேஷன் பிட்வீன் தி எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் V ரெண்டுக்கும் உள்ள ரிலேஷன். இது வந்து ரொம்ப ரொம்ப பேசிக்கான ஒன்று. சப்ப கொஸ்டின் இது வந்து கேட்பாங்க. ரைட்டா, E = -ΔV. ரைட்டா, இந்த மாதிரி 10 கொஸ்டின் எடுக்காங்க. 10 கொஸ்டினில் வந்து பார்த்திங்கன்னா 1-2 கொஸ்டின் வந்து ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின் தான் இது. ரைட்டா, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இது வந்து ரொம்ப பேசிக்கான ஒன்று. ரைட்டா, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். சரி, நெக்ஸ்ட்டு 4th பாருங்கள். பாய்சன் ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். ரைட்டா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். ∇2 V = -ρ/ε0. இந்த பாய்சன் ஈக்குவேஷன் அது போக பார்த்தீங்கன்னா லாப்லாஸ் ஈக்குவேஷன், இந்த ரெண்டுமே நீங்கள் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ரைட்டா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ∇2 V -ρ/ε0 கேட்டாங்க அப்படின்னா பாய்சன் ஈக்குவேஷன். இந்த ஃப்ரீ சார்ஜ் அப்படின்னா ρ = 0. ரைட்டா, வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி ρ = 0. ஸோ ∇2 V = 0. ரைட்டா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா, நெக்ஸ்ட்டு 5th கொஸ்டின் பாருங்கள். எ லாங் ஸ்ட்ரெயிட் வயர் கண்டக்டிங் எ கரண்ட் ஆஃப் 1 ampere. வாட் இஸ் தி வேல்யூ ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷன் டியூ டு எ பாயிண்ட் P அட் எ டிஸ்டன்ஸ் 1 meter இஸ் அப்படின்னு கேட்டுருக்கோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்டாக 2 × 10⁻⁷ டெஸ்லா. ரைட்டா, அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம அந்த மேக்னடோஸ்டாட்டிக்ஸில் அந்த ஃபஸ்ட்டு கொஸ்டினே இதான். அந்த நம்ம பையட்-சாவர்ட் லா படிச்சுப்போம் பார்த்திங்கன்னா, அந்த பையட்-சாவர்ட் லாக்கு அடுத்த கொஸ்டினே வந்து பார்த்திங்கன்னா இதாக இருக்கும். 12th நீங்கள் இப்போ எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது தான். அஸ் அ டீச்சராக வந்து பார்த்திங்கன்னா 12th இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் இருக்குது. B = μ0I/2πa. ரைட்டா, இதை வந்து நீங்கள் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஆம்பியர் சர்க்யூட்டல் லா இதை யூஸ் பண்ணி கூட நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ரைட்டா, சரி, அப்போ பாருங்கள். μ0I/2πa. அப்போ இதில் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் வந்து 1 ampere, வேறு என்ன டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 meter. அப்படியே புட் பண்ண போகிறோம். அப்போ ஐக்கு பதிலாக 1 ampere, ஏக்கு பதிலாக 1 meter. அப்படியே சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள். ஃபைனல் என்ன கிடைக்கும் பாருங்கள். 4π × 10⁻⁷ × 1/2π × 1. ரைட்டா, அப்போ 2π 4π நம்ம கேன்சல் பண்ணுறோம். 2 × 10⁻⁷ டெஸ்லா. ரைட்டா, சிம்பிள் தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ரைட்டா, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் பாருங்கள்.
பாயிண்டிங் வெக்டார் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம் ரைட்டா. அப்போ பாயிண்டிங் வெக்டார்னால் என்னென்னு கேட்டு பாருங்கள். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன், இ கிராஸ் ஹெச் ரைட்டா. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஏன் இ கிராஸ் பி வராதான்னு கேட்டிங்கன்னா, இ கிராஸ் பியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இ கிராஸ் பி அப்படின்னு போட்டோம்னா பை ஒன் மியூ நாட் அப்படிங்கிறது வரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹச் இஸ் ஈக்குவல் டு பி பை மியூ நாட் ரைட்டா. அப்போ பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஹச் அப்படிங்கிறது தான் ஃபார்முலா ரைட்டா. பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஹச் அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா ரைட்டா. அப்போ இ கிராஸ் ஹச் கொடுத்துருந்தாங்கன்னா மியூ நாட் வராது, இ கிராஸ் பி கொடுத்துருந்தா மியூ நாட் வரும் ரைட்டா. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 7th கொஸ்டின் பாருங்கள். வேவ் ஈக்குவேஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு இன் வேக்கம் ரைட்டா. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வேவ் ஈக்குவேஷன் வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் இருக்குது, வேக்கம் இருக்குது, டைஎலக்ட்ரிக்ஸ் இருக்குது, எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே சேமாக இருக்கும், சேம் ஃபார்முலா மாதிரி தான் இருக்கும் ரைட்டா. அப்போ அதனால் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். டெல் ஸ்கொயர் இ மைனஸ் மியூ நாட் எப்சிலன் நாட் டெல் ஸ்கொயர் டி டோ ஸ்கொயர் இ பை டோ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 ரைட்டா. மற்ற ஆப்ஷனில் வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடலாம் ரைட்டா. அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன் ரைட்டா. நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின் பாருங்கள். 2 straight parallel wires carrying current IA is equal to IB is equal to 1 ampere and gap between them is 1 meter ஜிஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம் ரைட்டா. அப்போ அந்த ரெண்டு பேரலாக வந்து ரெண்டு ஒயர் வந்து போய்கிட்டு இருக்குது. அந்த வயருக்கு இடையில் வந்து ஃபோர்ஸ் வந்து என்னென்னு கேட்டிருக்கோம் ரைட்டா. அப்போ ஆப்ஷன் ஏ கரெக்டும் 2 × 10⁻⁷ Nm/m ரைட்டா. அப்போ அதுக்கான ஃபார்முலா பாருங்கள். F is equal to மியூ நாட் IA × IB by 2πr ரைட்டா. சரி, அதில் வந்து மியூ நாட் நமக்கு வேல்யூ தெரியும் 4π × 10⁻⁷. IS = IB = 1 கொடுத்துருக்கோம் ரைட்டா, 1 ஆம்பியர் ரைட்டா. அப்போ ரெண்டுலேயுமே 1 புட் பண்ணிடலாம். ஆர் வந்து என்னது 1 மீட்டர் ரைட்டா. அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள், ஃபைனல் ஆன்சர் 2 × 10⁻⁷ Nm/m ரைட்டா. சரி, இதெல்லாம் சிம்பிள் தான். நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சென்ட் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, செட் எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதில் கூட இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரைட்டா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு IA IB by R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஒரிஜினல் ஃபார்முலா புட் பண்ணி சம் கேட்டிருக்கோம் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 9th கொஸ்டின் பாருங்கள். when EM wave is incident on a dielectric and its option C is correct one, fully polarized ரைட்டா. fully polarized option C is correct one, fully polarized ரைட்டா. next 10th கொஸ்டின் பாருங்கள். refractive index of a material is approximately equal to square root of C. option C is correct one, epsilon naught ரைட்டா. refractive index. அப்போ refractive index n is equal to root epsilon naught அப்படிங்கிறத நம்ம படிச்சு போய்ட்டு, இதே வந்து பார்த்திங்கன்னா சி அப்படின்னா சிங்கிறது வந்து வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளைட். அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஃப்ளைட் கொடுத்தாங்க அப்படின்னா C is equal to 1/√of epsilon naught mu naught ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் பாருங்கள். லொரன்ஸ் காஜ் இஸ் அப்படின்னு. இந்த லொரன்ஸ் காஜ் ஆம்பியர்ஸ் காஜ். நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின் பாருங்கள். லொரன்ஸ் காஜ் இஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். டெல் டாட் ஏ = -μ0 ε0 dou v by dou t. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. லொரன்ஸ் காஜ், அதாவது லொரன்ஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன், லொரன்ஸ் இன்வேரியன்ஸு, அதுபோக பார்த்திங்கன்னா கூலும் காஜ் இருக்குது ரைட்டா. அந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ரைட்டா. மறக்காமல் அந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க. ஃபார்முலா தான், அதில் வந்து ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. இந்த ப்ராப்ளம்னு கேட்டாங்கன்னா அதை வந்து அப்படியே மேத்தமெட்டிக்கலாக சப்ஸ்டிட் பண்ணுற மாதிரி இருக்கும், வேறு ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த லொரன்ஸ் காஜ் கூலும் காஜ் ரெண்டும் மறக்காமல் படிச்சுக்கோங்க ரைட்டா. இந்த கூலும் காஜ் கொஸ்டின் வந்து போன கொஸ்டின் நம்ம கேட்டிருக்கோம், அது ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின் பாருங்கள். and EM wave is propagated through the linear medium, then the intensity of this wave is ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. டி ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன், ஹாஃப் எப்சிலான் வி E0 ஸ்கொயர் ரைட்டா. இதில் எப்சிலான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், தட் இஸ் எ டைஎலக்ட்ரிக் கான்ஸ்டன்ட். வி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தட் இஸ் எ வெலாசிட்டி ரைட்டா. இங்கே வந்து சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சி கொடுத்துருப்பாங்க ரைட்டா. சிங்கிறது ஓகே தான் ரைட்டா. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும் ரைட்டா. எப்பவுமே எனர்ஜி அப்படிங்கிறது வந்து பாதி தான் இருக்கும் ரைட்டா. அப்போ ஹாஃப் ரைட்டா, ஹாஃப் எப்சிலான் வி E0 பவர் ஸ்கொயர் ரைட்டா, E0 பவர் 2 ரைட்டா. சரி, அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 13th கொஸ்டின் பாருங்கள். பொட்டென்ஷியல் டியூ டு எ சார்ஜ் டிஸ்க் இஸ் ரைட்டா. என்ன கொடுத்தோம், சூஸ் கரெக்டான ஒரு கிராஃப் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். பொட்டென்ஷியல் டியூ டு எ சார்ஜ் டிஸ்க் ரைட்டா. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். அதற்கான சொல்யூஷன் பாருங்கள். அப்போ V = Q/2πε0 A அப்படிங்கிறதா ஃபார்முலா. அப்போ பொட்டென்ஷியல் டியூ டு எ சார்ஜ் டிஸ்க் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பொட்டென்ஷியலுக்கான ஃபார்முலா V = Q/2πε0 A. அப்போ இதில் வந்து Q2πε0 அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் ரைட்டா. அப்போ V டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/A.
அப்போ இங்கே வந்து எக்ஸ் கொடுத்துருக்கோமா, அப்போ வி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/x ரைட்டா. அப்போ அந்த கிராஃபை பாருங்களேன். அப்போ பொட்டன்ஷியல் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0வாக இருக்கும்போது எப்படி இருக்கும் பாருங்க, மேக்ஸிமமாக இருக்குமா. ஏன்னா 1/0 அப்படிங்கிறது வந்து இன்ஃபினிட்டி ரைட்டா. இன்ஃபினிட்டி அப்படிங்கிறது மேக்ஸிமம் வேல்யூ தான் ரைட்டா. அப்போ அதுக்கடுத்து அந்த எக்ஸோட வேல்யூ நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே போகுமா. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலாங் தி மைனஸ் எக்ஸ் டைரக்ஷன்லேயும் போட்டாலும் அதே தான். அப்போ அந்த ஆப்ஷன் ஏ அப்படிங்கிற கிராஃப் தான் வந்து கரெக்டான ஒன்று ரைட்டா. நெக்ஸ்ட்டு 14th கொஸ்டின் பாருங்கள். கர்ல் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இண்டக்ஷன் இஸ் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன், μ0J ரைட்டா. μ0J இது வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபைடு ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் ரைட்டா, ரொம்ப முக்கியமான ஒன்று. அல்லது இன்டெக்ரல் ஃபார்மேட் எப்படி எழுதலாம் பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் b.dl = μ0I அப்படிங்கிறது ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம். நெக்ஸ்ட்டு 15th கொஸ்டின் பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்கோம். மேட்ச் த ஃபாலோயிங்கில் இது வரைக்கும் நம்ம பார்த்த கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா EMTயில் கட்டணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் கட்டிருக்கோம். என்னென்னு பாருங்கள். இந்த பக்கம் சைக்ளிக் ப்ராசஸ், ஐசோகோரிக் ப்ராசஸ், அடியபாட்டிக் ப்ராசஸ் கொடுத்துருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா ரைட்டா, ரொம்ப முக்கியமான ஒன்று. தெர்மோடைனமிக் ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, இதுதான் பார்த்தீங்கன்னா தெர்மோடைனமிக்ஸில் கேட்பாங்க. பெரும்பாலும் தெர்மோடைனமிக்ஸ் ரிலேட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே பார்த்தீங்கன்னா லா ஆஃப் ஃபர்ஸ்ட் லா தான் கேட்குறாங்க ரைட்டா. அதனால் ஃபர்ஸ்ட் லா வந்து மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் லாங்கிறது என்னது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரைட்டா. நான் வந்து டேரெக்டாக எழுதியிருக்கேன், உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆப்ஷன் ஏ செக்ரெட் ஒன் அப்படின்னு எழுதியிருக்கேன் ரைட்டா. அப்போ சைக்ளிக் ப்ராசஸ் அப்படின்னா DQ = DW ரைட்டா. ஐசோகோரிக் ப்ராசஸ் அப்படின்னா DQ = DU. ஐடியபேட்டிக் ப்ராசஸ் அப்படின்னா DU = -PdV. சரி, இதற்கான காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சைக்ளிக் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னது, தட் இஸ் அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் என்னது, DU = DQ - DW ரைட்டா. சில நம்ம மாற்றி கூட எழுதிக்கலாம், DQ = DU + DW கூட நம்ம எழுதிக்கலாம் ரைட்டா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்ளிக் ப்ராசஸில் இன்டர்னல் எனர்ஜி வந்து 0 ரைட்டா. அப்போ DQ அப்படிங்கிறது என்னது, Q அப்படிங்கிறது என்னது, தட் இஸ் அப்ளைடு எனர்ஜி ரைட்டா. அப்போ DQ = DW, ஏன்னா அந்த மைனஸுங்க வந்து கேன்சல் ஆகிடும் ரைட்டா. அப்போ இன்டர்னல் எனர்ஜி வந்து 0 எப்போ, சைக்ளிக் ப்ராசஸில். அப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், ஐசோகோரிக் ப்ராசஸ் என்னது, வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ரைட்டா. கோரிக் அப்படிங்கிறது வால்யூம் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்றது. அப்போ நமக்கு வந்து என்ன தெரியும், டிஃப்ரென்ஷியேட் ஃபார்மேட்டில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் தான் எப்படி எழுதிக்கலாம்னா DU = TdS - PdV ரைட்டா. அந்த இதுலேருந்து வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ரைட்டா. அப்போ DQ = DU ரைட்டா. அப்ளைட் எனர்ஜி = இன்டர்னல் எனர்ஜி. சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடியபாட்டிக் ப்ராசஸ் என்னது, தட் இஸ் நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பிட்வீன் தி சிஸ்டம்ஸ் ரைட்டா. சரௌண்டிங்க்கும் சிஸ்டத்துக்கு இடையில் வந்து நோ ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அப்போ என்னது, அப்ளைட் எனர்ஜி வந்து 0 ரைட்டா, எனர்ஜி வந்து ட்ரான்ஸ்ஃபர் நடக்காது. அப்போ DU = -PdV ரைட்டா. அப்போ வந்து ஒர்க் வந்து எப்படி நடக்குது, மைனஸில் நடக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 16th கொஸ்டின் பாருங்கள். என்தால்பி H இஸ் given by அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இதற்கான ஒரு 4 ஃபார்மெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைவ் செஷன்லேயே நம்ம வந்து போட்டிருக்கோம். லைவாக வந்து ஒரு சொல்யூஷன் கொடுக்கையில வந்து பார்த்திங்கன்னா இதற்கான தெர்மோடைனமிக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோவில் கூட நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அதை நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று, பேசிக்கான ஒன்று. அப்போ என்தால்பி H = E + PV ரைட்டா. இதில் எல்லாத்துக்குமே நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க ரைட்டா. அப்போ ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின் பாருங்கள். த ரேஷியோ ஆஃப் VMP is to VAV is to VRMS எஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். இதில் VMP அப்படிங்கிறது மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி, AV அப்படிங்கிறது ஆவரேஜ் வெலாசிட்டி, RMS அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரூட் மீன் ஸ்கொயர் வெலாசிட்டி ரைட்டா. இது எல்லாமே மேக்ஸ்வெல்லியன் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம ஃபஸ்ட்டு தெர்மோடைனமிக் ப்ராபபிலிட்டி இதிலே கூட நம்ம நடத்திருக்கோம். நம்ம TRB உங்களுக்கு வந்து நடத்திலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நடத்திருக்கோம். மோஸ்ட் இம்பார்ட்டண்டான ஒன்று. சரி, அதில் வந்து ரேஷியோ கட்டிருக்கோம். 3க்குள்ள ரேஷியோ பாருங்கள். VMP அப்படின்னா வந்து பாருங்கள் √2 ரைட்டா, கான்ஸ்டன்ட். அப்போ ஜென்ரலாக வந்து எப்படி இருக்கணும்னா VMP மோஸ்ட் ப்ராபபிள் வெலாசிட்டி வந்து √2 kT/m அப்படிங்கிறது தான் ஆன்சரு. V ஆவரேஜ் வெலாசிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 8 kT/m ரைட்டா, m/π ரைட்டா. நெக்ஸ்ட் RMS அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3 kT/m ரைட்டா. அதில் kT/m அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா த்ரோவட்டாக வந்து கான்ஸ்டன்ட் மீன்ஸ் எல்லாத்துலேயுமே சேமாக இருக்குது, அதனால் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ இதில் வந்து மற்ற என்ன வேல்யூ இருக்கும் பாருங்கள், √2 √8/π √3. இதை வந்து நம்ம ரேஷியோ எடுத்தோம்னா இதுதான் நமக்கு வேல்யூ கிடைக்கும். அப்போ 1.4 = 1.6 × 1.7 ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு
18th கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம். டி பை தியரி ஆஃப் என்ன தெரியலையே பிளாக் பாடி ரேடியேஷன் இஸ் ரைட். எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். ரைட்டா டி பை தியரியை பொறுத்த மட்டும் அதாவது பிளாக் பாடி ரேடியேஷனில் டி பை தியரி வந்து எது கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்கோம். ரைட்டா சரி, அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன், ஒன்றாவது ரெண்டாவது கரெக்டு. என்னன்னு பாருங்கள். அட் ஹை டெம்பரேச்சர் சிவிசி ஈக்குவல் டு 3R. இது வந்து கிளாசிக்கல் ரிசல்ட்டு, ஐன்ஸ்டீன் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டியில் இருக்கக்கூடிய ரிசல்ட். நெக்ஸ்ட்டு the atomic heat decreases with increasing temperature அப்படிங்கிறது கரெக்ட். ரைட்டா சரி, நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று பாருங்கள். அட் வெரி லோ டெம்பரேச்சர் சிவி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T⁴ அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறது தப்பு. சிவி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T⁴. இதை வந்து பார்த்தீங்கன்னா டி பை தியரியில் வந்து மென்ஷன் பண்ணக்கூடியது. ரைட்டா சரி, நெக்ஸ்ட்டு இன்னொன்று ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டி பை தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஐன்ஸ்டீன் தியரி இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து வெரிஃபை பண்ணும். ரைட்டா சிவிசி ஈக்குவல் டு 3R அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணும். சிவி ஈக்குவல் டு T⁴ அப்படிங்கிறத வந்து கன்ஃபார்ம் பண்ணும். ரைட்டா லோ டெம்பரேச்சரில். நெக்ஸ்ட்டு 19th கொஸ்டின் பாருங்கள். an ensemble of 3 level systems with energies E, -E and 0, assume beta E is equal to 2. Then what is the probability of the system is in the level of energy is அப்படின்னு கேட்டிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணி வந்து கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம். ரைட்டா சரி, அப்போ பாருங்கள் இதற்கான சொல்யூஷன் நெக்ஸ்ட் இதை கொடுத்துருக்கேன் பாருங்கள். சரி, அதற்கான ஃபார்முலா பாருங்கள். ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா Z is equal to summation I gi into e power minus beta ei அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன் ஃபங்க்ஷனுக்கான ஃபார்முலா. நம்ம வந்து ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா வந்து பாருங்கள் e power minus beta i by summation I e power minus beta i. இதில் அந்த e power minus beta i அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிவன் ப்ராபபிலிட்டி, அதாவது எந்த எனர்ஜி ஸ்டேட்டுக்கு வந்து நம்ம கண்டுபிடிக்கணுமோ அந்த ஸ்டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே எழுதிக்கணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா சம்மேஷன் டோட்டலாக த்ரூ அவுட்டாக எத்தனை எனர்ஜி லெவல்ஸ் இருக்கோ அத்தனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சம் பண்ணி கண்டுபிடிக்கணும். ரைட்டா அப்போ பாருங்கள் எனர்ஜி என்ன கொடுத்துருக்காங்க 0, -C அண்ட் +C கொடுத்துருக்காங்க. அதுக்கு எல்லாமே என்ன கண்டுபிடிக்கணும், பார்ட்டிஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சிருமா. அப்போ சம்மேஷன் I வந்து e⁴ அந்த எனர்ஜி வந்து அப்படி புட் பண்ணணும். e⁴ வந்து அப்படி நம்ம புட் பண்ணுமா. அப்போ e⁴ ப்ளஸ் e⁴ -beta i ப்ளஸ் e⁴ -beta i. ரைட்டா நெக்ஸ்ட்டு e⁴ வந்து 1. ரைட்டா அப்படியே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், அவங்க கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பீட்டா ஈ ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்களா, அது நமக்கு கிவன் கொடுத்துருக்காங்க. அப்படியே பீட்டா ஈக்கு பார்த்தா அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். சப்ஸ்டிட் பண்ணிவிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள். சம்மேஷன் ஐக்கு கீழே இருக்க டைம் வந்து 1 + e⁴ 2 + e⁴ -2. ரைட்டா சரி, அப்படி இதில் சப்ஸ்டிட் பண்ணுமா. அப்போ நம்ம அங்கே என்ன கேட்டுருக்காங்க, அந்த அதாவது எனர்ஜி வந்து 0வாக இருக்கும்போது வந்து ப்ராபபிலிட்டி கேட்டுருக்காங்க. அப்போ P(E)வில் வந்து P(0) அப்படின்னு புட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள். 1/1 + 2 cos h2. ரைட்டா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார் நமக்கு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா e⁴x + e⁻ x/2 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும், cos h நமக்கு தெரியும். ரைட்டா cos hx இதில் வந்து 2 இருக்கிறதுனால 2 cos hx h2 அப்படின்னு போட்டுருக்கோம். மேலே இங்கேயும் வந்து ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கும். அப்போ மேலே அந்த இந்த 1 + 2 cos h2 அப்படிங்கிறது வந்து நம்ம மேலே கொண்டு போயிட்டோம்னா 1 + 2 cos h2 அப்படிங்கிறது வந்து இன்வெர்ஸாக மாறிடும். சரி, நெக்ஸ்ட்டு 20th கொஸ்டின் பாருங்கள். ஐசோதெர்மல் கம்ப்ரஸபிலிட்டி ஆல்ஃபா இஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒவ்வொரு இடத்துல வந்து ஒவ்வொரு மாதிரியான நோட்டேஷன் கொடுப்பாங்க. சில புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கே அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஸ்மால் கே கொடுத்துருப்பாங்க. சில இடத்துல வந்து கேபிட்டல் கே கொடுத்துருப்பாங்க, சில இடத்துல வந்து பீட்டா கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரு பண்ணி ஐசோதெர்மல் கம்ப்ரஸபிலிட்டி அப்படின்னா ஆப்ஷன் சி செகண்ட் ஒன் -1/v ∂v/∂p அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருக்கோம், அதை நீங்கள் பார்த்துக்குங்க. ரைட்டா நெக்ஸ்ட்டு 21 பாருங்கள். ∂p/∂t அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் வால்யூம், ∂t/∂v அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், ∂v/∂p அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். அப்போ 3 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் நம்ம கேட்டிருக்கோம். ரைட்டா இது வேறு எதுவுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. சிம்பிள் ஃபார்முலா PV = nRT. இதை கான்ஸ்டன்ட்டாக வச்சு, அதாவது என்ன பியை வச்சு ஃபஸ்ட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணணும், நெக்ஸ்ட் டியை வச்சு, நெக்ஸ்ட் வியை வச்சு அப்படியே ஆர்டர் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். ஃபைனலாக -1 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். சரியா நெக்ஸ்ட்டு 22 பாருங்கள். ராலே ஜீன்ஸ் ரேடியேஷன் ஃபார்முலா இஸ் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். இதற்கான ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். u(λ) d(λ) 8πkT/λ⁴ × d(λ). இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டெரைவ் பண்ணலாம் வேண்டாம். நம்ம ஆல்ரெடி இந்த பிளாக் பாடி ரேடியேஷன் இடத்துல ராலே ஜீன்ஸ்லாம், வேறு என்னது ஸ்டீஃபன் போல்ட்ஸ்மன்ஸ்லாம்,
விஎன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் இது எல்லாமே இருக்குது. அதில் அந்த விஎன்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்லாம் வந்து எந்த வேவ் லென்த்துக்கு பொருந்தும், எந்த ஃப்ரீக்வன்சிக்கு பொருந்தும். பிளாங்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து எந்த வேவ் லென்த்துக்கு பொருந்தும். வேறு என்ன இருக்குது? ஆமாம், ராலே ஜீன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேவ் லென்த்துக்கு எந்த ஃப்ரீக்வன்சிக்கு. ரைட்டா, இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. ரைட்டா, நெக்ஸ்ட்டு 23 பாருங்கள். ஆவரேஜ் எனர்ஜி ஆஃப் பிளாங்க் ஆசிலேட்டர். பிளாங்க் ஆசிலேட்டர் விச் இஸ் நத்திங் பட் நமக்கு வந்து என்னது ஃபோட்டான் தான் இன்வால்வ் ஆகுது. அப்போ ஆவரேஜ் எனர்ஜி E பாஸ் ஈக்குவல் டு hnu பை e பவர் hnu பை kT -1. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். ரைட்டா, நெக்ஸ்ட்டு 24 பாருங்கள். 2 distinguishable particle are distributed in the 3 in the possible distribution is அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். தட் இஸ் 9. ஏன் வந்து 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்விஷபிள் அப்படிங்கிறதுனால எது? தட் இஸ் எம்பி. ரைட்டா, பிஏஎஃப்டி அப்படிங்கிறது குவாண்டம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல்ஸ். ரைட்டா, ஜென்ரலாக சில கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தெர்மோடைனமிக்கல் அந்த ப்ராபபிலிட்டி இருக்குது பார்த்தீங்களா, ப்ராபபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் அப்படின்னு கொடுத்து கூட சம்டைம்ஸ் கேட்குறாங்க. ரைட்டா, ஆனால் வந்து நம்ம வந்து டிஸ்டிங்விஷபிள் பார்ட்டிகல் வந்து நம்ம எம்பி டிஸ்ட்ரிபியூஷன் எடுக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா GI பவர் n ஃபேக்டோரியல். ரைட்டா, அப்போ GI அப்படிங்கிறது 3 எனர்ஜி லெவல்ஸ் இருக்குது. தட் இஸ் 3 வேஸ் 3 பவர் 2. ரைட்டா, அப்போ 9 கிடைக்கும். ரைட்டா, அக்கார்டிங் டு நமக்கு வந்து ஃபரித கார்ஜ் பன்சால் கோஷ் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் GI பவர் n அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா. ஸோ 9. இதே வந்து பார்த்தீங்கன்னா BA போ சயின்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 6. ரைட்டா, அதுக்கு வந்து ஃபார்முலா நமக்கு வந்து ஆல்ரெடி அதில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே வந்து பார்த்தீங்கன்னா FT வந்து பார்த்தீங்கன்னா 3 நமக்கு கிடைக்கும். அதுலேயே அதோட ஃபார்முலா இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. ரைட்டா, நெக்ஸ்ட்டு 25 பாருங்கள். A gas contained in a metallic cylinder fitted with piston. The piston suddenly moved to compress the gas and maintained this piston as time passes. The pressure of the gas remains constant அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். ஏன்னு பார்த்தீங்கன்னா சரி, அதில் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்டனை வந்து ஃபஸ்ட் நம்ம அழுத்தையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்டன் வந்து என்னது அந்த பழைய நிலைமையில் சொல்லப்போனால் வந்து நம்ம இமேஜ் வச்சு பிக்சர் போட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக் சென்ட் பண்ணியிருக்கோம் நினைக்கிறேன். தெர்மல் பிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. ரைட்டா, இது வந்து ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். அதில் வந்து எந்த வித எக்ஸ்ட்ரா நம்ம வந்து எதுவுமே பண்ணுறதில்லை. ஏன்னா வந்து ஐடியலாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் இஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ரைட்டா, அதில் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. ரைட்டா, நெக்ஸ்ட்டு 26 பாருங்கள். A gas behaves as an ideal gas at ஆப்ஷன் ஏ கட்டம் வெரி லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர். சொல்ல போனால் அந்த கொஷின் வந்து நம்ம செட் எக்ஸாமினேஷனில் கேட்டுருக்குறாங்க. ஆனால் இந்த கொஷின் எங்கேருந்து எடுத்துருக்காங்க தெரியுமா? நீட் எக்ஸாமினேஷனில் கேட்கக்கூடிய கொஷின் இது. எனக்கே ஆச்சரியம் தான். நம்ம எப்படி ஆனால் இதில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா அந்த ஐஐடி ஜேஇ நீட் எக்ஸாமினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ள அந்த பேசிக்கை கூட அங்கே கேட்டு வச்சுருக்காங்க. அப்போ இந்த எக்ஸாமினேஷனில் நம்ம செட் எக்ஸாமினேஷன்லையோ இல்லாட்டி நம்ம டிஆர்பிலையோ கேட்கக்கூடிய கொஷின் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னா அந்த கொஷினை எடுத்து இதில் வந்து போடுறாங்க. ரைட்டா, அதனால் உங்களுக்கு நீங்கள் நெட்லேயும் நீங்கள் இந்த மாதிரி கொஷின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க, உங்களுக்கு உதவலாம். ரைட்டா, அப்போ ஆப்ஷன் ஏஸே கட்டும். தட் இஸ் ஏ வெரி லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சர். நெக்ஸ்ட்டு 27 பாருங்கள். If heat is supplied to an ideal gas in an isothermal process, option B is the correct one. Gas will to be positive work. Solution பாருங்கள். Isothermal process நம்ம என்ன சொல்லுவோம்? That is a internal du is equal to 0. That is internal energy is equal to 0. ஆல்ரெடி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அப்போ du is equal to TDS minus PdV. அப்போ TDS equal to PdV. அப்போ DQ is equal to TW. Then positive work. ரைட்டா, ஆல்ரெடி நம்ம அதிலே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்குங்க. ரைட்டா, நெக்ஸ்ட்டு அதாவது ப்ரீவியஸ் கொஸ்டினில் நெக்ஸ்ட்டு 28 பாருங்கள். சூஸ் கரெக்ட் அபவுட் விச் இஸ் ஆர் ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர். இது வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸில் நம்ம பார்த்துருக்கோம். பாருங்கள், போத் அது கரெக்ட். ரைட்டா, இதற்கான சொல்யூஷன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அருள்தாஸ் புக் இருக்குது பார்த்தீங்களா, அருள்தாஸ் புக்கில் எக்ஸாம்பிள் 3.2 வந்து இதற்கான சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரைட்டா, ஆப்ஷன் சி இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 29 பாருங்கள். ஒரு கம்யூட்டேட்டர் ரிலேஷன் கொடுத்துருக்கோம். x, p பவர் px பவர் 100 கொடுத்துருக்கோம். அதற்கான வேல்யூ கட்டுருக்கோம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். 100 I h cross px பவர் 99. இதற்கான சிம்பிள் ஃபார்முலா பாருங்கள். therefore ஃபார்முலா பாருங்கள். x, px பவர் n ஈக்குவல் டு n I h cross px பவர்
n-1 சிம்பிள் தான் ரைட்டா. நான் வந்து வேறு ஒன்றுமே இதான் ஒரிஜினல் ஃபார்ம்லாம் அதில் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றுமே கிடையாது ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 30 பாருங்கள். ஃபார் அன் எலக்ட்ரான் இன் எ 1 dimensional potential well of width 1 angstrom, then the separation between the two lowest energy level is. இதில் முக்கியமான ஒன்றுன்னு பாருங்கள், அந்த ப்ராக்கெட் தான். மைனஸ் அந்த விட்த்து பார்த்தீங்கன்னா -a டென்ஸ் டு a, -aலேருந்து +a கொடுத்துருக்கோம் ரைட்டா. அப்போ பாருங்கள், அப்போ ஆப்ஷன் சி செகண்ட் ஒன் 113.27 எலக்ட்ரான் வோல்ட் ரைட்டா. 113.27 எலக்ட்ரான் வோல்ட் ரைட்டா. சொல்யூஷன் பாருங்கள், -a to +a அப்படின்னா 2a ரைட்டா. அப்போ வித் ஆஃப் தி அந்த பேரியர் வந்து பார்த்தீங்கன்னா 2a ரைட்டா. அப்போ நமக்கு அந்த எனர்ஜிக்கான ஃபார்முலா பாருங்கள், En n² π² h² 2ma² அப்படிங்கிறத ஃபார்முலா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2a, அதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், n² π² h² 8ma² ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 2 லோயஸ்ட் எனர்ஜி லெவல்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஃபஸ்ட்டு லோயஸ்ட் எனர்ஜி லெவல் அதாவது கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி அப்படின்னா n = 1, செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா n = 2 ரைட்டா. அப்போ E2 - E1 அதான் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகுது. அப்போ E2 - E1 = என்ன கிடைக்கும் பாருங்கள். அப்போ E2 அப்படின்னா என்னது, n² வந்து 4 ரைட்டா. அப்போ 4 π² h² 8ma² மைனஸ் n²ங்கிறது 1 ரைட்டா கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு. அப்போ π² h² 8ma² ரைட்டா. அப்போ 8ma² அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். அப்போ 3 π² h² 8ma², அது அப்படியே நம்ம வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுவோமா, சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள், 113.27 எலக்ட்ரான் வோல்ட் அப்படிங்கிறத கரெக்டான ஆன்சர் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட்டு 31 பாருங்கள். த பாக்ஸ் இஸ் எ cubical 1, பாக்ஸ் இஸ் எ cubical 1 ஆஃப் சைடு ஏ, தென் வாட் இஸ் தி 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருக்கோம். அப்போ அது cubical எனர்ஜி 3 dimension ரைட்டா. அப்போ Enx Ny Nz = π² h² 2ma² into nx² + ny² + nz² ரைட்டா. அப்போ ஃபஸ்ட் கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி அப்படின்னா 0 பாயிண்ட் எனர்ஜி அப்படின்னா nx = ny = nz = 1 ரைட்டா. தட் இஸ் ஏ கிரவுண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது ஃபோல்டு கிடையாது, ஒரே ஒரு ஃபோல்டு தான் ரைட்டா. அப்போ நம்ம வந்து புக்கில் இருக்குது. செகண்ட் இது பார்த்தீங்கன்னா 3 fold டீஜெனரேட், இது வந்து பார்த்தீங்கன்னா 1 fold டீஜெனரேட், அதாவது ஃபோல்டே கிடையாது. சொல்லப்போனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 அப்படிங்கிறது வந்து எப்படி போட்டாலும் வந்து 1 தான் கிடைக்கும் ரைட்டா. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 1 2 அப்படின்னு போடுவோம். அப்படி இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையில் நம்ம போடலாம். அப்போ 3 fold டீஜெனரேட் செகண்ட் எனர்ஜி ரைட்டா. அப்போ இங்கே வந்து கிரவுண்ட் தான் கேட்டிருக்கோம். அப்போ 1 1 புட் பண்ண என்ன கிடைக்கும், 3 π² h² 2ma² ரைட்டா. நெக்ஸ்ட்டு 32 பாருங்கள். இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் வெரி ஆஃபன் we deal with the complex functions and the corresponding functions space is called complex function என்னன்னு கேட்டிருக்கோம். that is a Hilbert space இது வந்து பார்த்தீங்கன்னா when I was a student, நான் வந்து ஸ்டூடெண்ட் இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் என்ன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் ஸ்டூடெண்ட் இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதில் அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் விச் வந்து பற்றிய ஹில்பர்ட் ஸ்பேஸ் ரைட்டா, ரொம்ப முக்கியமான ஒன்று. சரி, நெக்ஸ்ட்டு 33 கொஸ்டின் பாருங்கள். சூஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு கேட்டிருக்கோம். ஸ்டேட்மெண்ட் கொடுத்து கரெக்டாக பார்த்துருக்கோம். ஆப்ஷன் சி செகண்டும் ரெண்டுமே கரெக்டு தான் ரைட்டா. த eigen values ஆஃப் தி ஹெர்மிஷியன் ஆப்ரேட்டர்ஸ் இஸ் ரியல், இது வந்து வட்டம் கேட்டுக்கூடிய கொஸ்டின், சப்ப கொஸ்டின் ரைட்டா. எனி 2 eigen functions of a Hermitian operator that belongs to different eigenvalues are orthogonal அப்படிங்கிறது கரெக்ட் ஒன். தட் இஸ் both are the correct one ரைட்டா. நெக்ஸ்ட்டு 34 பாருங்கள். எனர்ஜி ஆஃப் எ ரிஜிட் ரொட்டேட்டர் ஆஃப் எ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலே நம்ம படிச்சிருக்கோம் ரைட்டா. ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பிலே நம்ம படிச்சிருக்கோம். தட் இஸ் E = h² 2i j × j + 1 ரைட்டா. ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 35 பாருங்கள். A and B are vectors commute with sigma, then sigma.a sigma.b = அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏ இஸ் ஏ கரெக்ட் ஒன். A.b + I sigma a cross b. இதற்கான சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா குவாண்டம் மெக்கானிக்ஸ் அருள்தாஸ் புக்கில் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நான் சொல்யூஷன் எழுதுன்னு நினச்சிருந்தேன், கொஞ்சம் லெங்க்த்தாக போச்சு, அதனால் நான் எழுதலை ரைட்டா. நீங்கள் வந்து அருள்தாஸ் புக்கில் ஜஸ்ட் நீங்கள் பார்த்துக்கங்க ரைட்டா. அந்த ஆங்குலர் மொமெண்டம் யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. புக் பேக்கில் இருந்தால் கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ரைட்டா. சரி, நெக்ஸ்ட் 36 பாருங்கள்.
sigma x, sigma y, sigma z are the Pauli spin matrices. Then sigma x, sigma y, sigma z மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள். ஆப்ஷன் பி செகண்ட் ஒன் ஐ அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இதற்கான சொல்யூஷனும் அல்தாஸ் புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. சரியா? நெக்ஸ்ட்டு 37 பாருங்கள். எல்எக்ஸ் கம்மா அதில் ஒரு கம்யூட்டேட்டர் போட்டு எல்ஒய் அண்ட் எல்இசட் கம்மா எல்இசட் அப்படி அதோட வேல்யூ கட்டிருக்கும். ஆப்ஷன் சி பி செகண்ட் ஒன் 0. சொல்யூஷன் பாருங்கள். எப்படி நம்ம பிடிச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஃபார்மேட் நமக்கு தேவையில்லை. அதில் வந்து அடிக்காமட்டேன் எல்எக்ஸ் கமா எல்ஒய் அப்படிங்கிறது நீங்கள் பிரிக்க வேண்டாம். ஏட்டா உள்ள ஒரு எல்ஒய் கமா எல்இசட் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் கண்டுபிடிங்க. எல்ஒய் கமா எல்இசட் அப்படிங்கிற கண்டுபிடிச்சா ஐ ஹெச் கிராஸ் எல்இசட் நமக்கு கிடைக்கும். அகெயின் வந்து அந்த இதில் வந்து புட் பண்ண என்ன கிடைக்கும், ஐ ஹெச் கிராஸ் அப்படிங்கிறத காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா எல்எக்ஸ் கமா எல்எக்ஸ் நமக்கு கிடைக்கும். அப்போ எல்எக்ஸ் கமா எல்எக்ஸ் அப்படிங்கிறது சேமாக இருக்கிறதுனால 0. அப்போ ஆப்ஷன் பிஸே கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட்டு 38 பாருங்கள். சூஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த 3 ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. த செகண்ட் ஆர்டர் கரெக்ஷன் டு தி எனர்ஜி ஆஃப் தி கிரவுண்ட் ஸ்டேட் இஸ் ஆல்வேஸ் நெகட்டிவ். இது வந்து பார்த்தீங்கன்னா பெர்டர்பேஷன் தியரி நம்ம பார்த்துருக்கோம், ரைட்டா? அதில் இருக்குது, ரைட்டா? ஃபார் ஹைட்ரஜன் த ஸ்பின் ஆர்பிட் இன்ட்ராக்ஷன் இஸ் மேக்ஸிமம் ஃபார் தி 2p எலக்ட்ரான், கரெக்ட். ஃபார் எஸ் எலக்ட்ரான் ஸ்பின் ஆர்பிட் இன்ட்ராக்ஷன் இஸ் 0. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெர்டர்பேஷன் தியரியில் இருக்குது, ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. அப்போ ஆப்ஷன் பிஸே கரெக்ட். நெக்ஸ்ட்டு the ground state energy of the helium is experimental value minus 78.975 electron volt. தியரிட்டிக்கலான வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா minus 77.46 எலக்ட்ரான் வோல்ட், ரைட்டா? இது வந்து தியரிட்டிக்கலான கொஸ்டின். இது வந்து டெரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பக்கம் போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக கேட்கக்கூடிய கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஏன்னா வந்து கிரவுண்ட் ஸ்டேட் அப்படிங்கிறது ஒரு டாபிக் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த கொஸ்டின் எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆகிட்டோம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் தி ஹீலியம் இஸ் எக்ஸ்பெரிமெண்டல் வேல்யூனா minus 78.975, தியரிட்டிக்கல் வேல்யூனா minus 77, ஆப்ஷன் சி 77.46 எலக்ட்ரான் வோல்ட், ரைட்டா? நெக்ஸ்ட்டு 40 பாருங்கள். ஃபெர்மி கோல்டன் ரூல். இந்த கொஷின் வந்து சப்போ கொஷின் எல்லா வருஷமும் எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, ரைட்டா? தட் இஸ் எ ட்ரான்சிஷன் ப்ராபபிலிட்டி. ஒமேகா = 2π/h கிராஸ் h dash power 2 ரோ ஆஃப் இ. இதில் வந்து h dash அப்படிங்கிறது பெர்டர்பேஷன் ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதான். தட் இஸ் பெர்டர்ப்டு ஹாமில்டோனியன், ரைட்டா? சரி. நெக்ஸ்ட்டு 44 பாருங்கள். A particle of mass m moves in a one-dimensional potential v of x minus a x squared plus b x power 4 where a, b are positive constants. The angular frequency of small oscillations about the minima of the potential is. Classical mechanics வந்து நம்ம கேட்டிருக்கிறோம். ஆப்ஷன் டி செகண்ட் ஒன் 2 into root of a/m. அதற்கான சொல்யூஷன் பாருங்கள். ஃபார்முலா பாருங்கள். ஒமேகா = angular frequency root of dou squared v by dou x squared at x is equal to x0/m. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக போய் நம்ம கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் டிஆர்பி இருக்குது பார்த்தீங்கன்னா, டிஆர்பிக்கு வந்து நடத்திருக்கோம். அந்த கொஷினை மறக்காமல் பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸ்மால் ஆசிலேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்குது, ரைட்டா? சரி, இதை சொல்யூஷன் பண்ணுமா? அப்போ v அப்படிங்கிறது என்னது -ax² + bx/4 2 தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதில் வந்து ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா v dash is equal to 0. அப்போ ஈக்குலிபிரியம் பொசிஷனில் என்ன கிடைக்கும் பாருங்கள், x² = a/2b, ரைட்டா? அப்போ மினிமாவா மேக்ஸிமமாவா அப்படின்னு மேக்ஸிமம் மினிமா கண்டுபிடிக்கணும்னா பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தென் 0 இருந்துச்சு அப்படின்னா மினிமா, லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா மேக்ஸிமம், மைனஸ் இருந்துச்சுன்னா மேக்ஸிமம், ரைட்டா? அப்போ v டபுள் டேஷ் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கிது, பாசிட்டிவில் அது வந்து கிடைக்கிது அப்படிங்கிறது நம்ம வந்து அந்த x² வேல்யூ வந்து இதில் புட் பண்ணுமா, புட் பண்ணால் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 4a அப்படின்னு கிடைக்கிது. அந்த 4a தூக்கி அப்படியே நம்ம சப்ஸ்டிட் பண்ணணுமா, dou square v by dou x² வந்து புட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள், root of 4a/m. ரூட் இருக்குள்ள வெளியே நம்ம 2 வெளியே எடுத்துருமா, அப்போ 2 root of a/m, ரைட்டா? 42 பாருங்கள். இஃப் x is equal to a cos theta dx² அப்படின்னு என்ன வேல்யூ, அதோட வேல்யூ கேட்டிருக்கோம், ரைட்டா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் கோஆர்டினேட்ஸ், இது நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம பார்த்துருக்கோம், ரைட்டா? r, θ நம்ம பார்த்துருக்கோமா, இந்த டிஸ் போலார் கோஆர்டினேட்ஸ். சரி, அதற்கான சொல்யூஷன் பாருங்கள். இதை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான் வேலை, வேறு என்ன வேலையுமே கிடையாது, ரைட்டா? பார்த்துக்குங்க. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். நம்ம 43 பாருங்கள். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 points இன் எ பிளேன் இஸ், ஐயோ டிக் அடிக்கலையா, ஆப்ஷன் சி செகண்ட், தட் இஸ் எ ஸ்ட்ரெயிட் லைன், ரைட்டா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம
வேரியேஷன் பிரின்சிபல் இருக்குது பார்த்தீங்களா, மாடிஃபைடு ஹாமில்டோனியன் அதில் இருக்குது. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு 44 பாருங்கள். லெக்ராஞ்சியன் கொடுத்துருக்காங்க. விச் ஒன் இஸ் கன்சர்வ்டு குவான்டிட்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி இஸ் a correct one. dou L by dou theta dot, which is nothing but a cyclic process. Cyclic coordinates எல்லாம் மனசுல மறந்து போச்சு. cyclic coordinates எதுன்னு கண்டுபிடிச்சினாலுமே நம்ம வந்து கன்சர்வ் குவான்டிட்டி நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ dou L by dou theta is equal to 0. ஸோ dou L by dou theta dot is a conserved quantity. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு 45 பாருங்கள். Lagrangian equation of motion of a simple harmonic oscillator is. அப்போ ஒரு சிம்பிள் ஹார்மோனிக் ஆசிலேட்டரோட ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்னென்னு நம்ம கேட்டிருக்கோம். என்னென்னு பாருங்கள். ஆப்ஷன் பி இஸ் a correct one. mx double dot plus kx is equal to 0. சரியா? அப்போ நமக்கு கைனடிக் எனர்ஜி என்ன தெரியும்? கைனடிக் எனர்ஜி is equal to half mx dot square v is equal to half kx square. ரைட்டா? அப்படியே லாக்ராஞ்சியனை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஆப்ஷன் பி இஸ் a correct one. mx double dot plus kx is equal to 0. சரியா? நெக்ஸ்ட்டு 46 பாருங்கள். மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ்லையும் சேர்த்து கேட்டிருக்கேன். நான் வந்து பழக்கம் அந்த இதில் எடுக்க வேணாம் தான் நினச்சிருந்தேன். சரி, வேறு வழி இல்லை கேட்புமே அப்படிங்கிறதுக்காண்டி. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். ரைட்டா? சிம்பிளாக கேட்டிருக்கோம். அப்போ ஜே மைனஸ் என் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு கேட்டிருக்கோம். நான் வந்து கொஸ்டினில் அதை கொடுக்கல, நான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சரே கொடுத்துட்டேன். ரைட்டா? டி வந்து பாருங்கள், டி தான் கரெக்டு. -1/n jn ஆஃப் எக்ஸ். ரைட்டா? சரி, பெசல் ஃபங்க்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு 47 பாருங்கள். எக்ஸ்ப்ரெஷன் ஃபார் 1/1 - z. இது வந்து பார்த்திங்கன்னா லாரன்ஸ் சீரீஸில் இருக்குது. நமக்கு அந்த சீரீஸ்லாம் நமக்கு தேவையில்லை. ஆனால் நீங்கள் சீரீஸ் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் எக்ஸாமினேஷனில் போய் நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டைம் அடிச்சு போயிடும். அப்புறம் நீங்கள் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் உட்காந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு 10 சீரீஸ்க்கான சொல்யூஷன் வந்து நம்ம போட்டிருக்கோம். நம்ம டெலகிராம் சேனல்லே இப்போ சென்ட் பண்ணியிருக்கோம் பிடிஎஃப். அதை நீங்கள் பார்த்துங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா e⁻x என்ன, 1/1 - z என்ன, z⁻n என்ன, cos x என்ன, sin x, cos hx, sin hx எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. ஆப்ஷன் பி இஸ் a correct one. z⁻n that is a 1 plus z square plus z cube அப்படியே போய்கிட்டே இருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு 48 பாருங்கள். சிஆர் ஈக்குவேஷன் இந்த போலார் ஃபார்ம். ரைட்டா? அப்போ ஆப்ஷன் பி இஸ் a correct one. சரியா? ஜஸ்ட் நீங்கள் பார்த்துங்க. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபார்மில் கேட்டாங்க பார்த்தீங்கன்னா dou u by dou x is equal dou v by dou x is equal to minus dou v by dou y. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு 49 கொஸ்டின் பாருங்கள். f of z is equal to z squared by z minus 1 the whole square z plus 2 residue at a simple pole is. நான் அடித்து சொல்லுவேன், இந்த பிஜிடிஆர்பியில் ரெசிடியூ இல்லாமல் கொஸ்டின் இருக்காது. கண்டிப்பாக ரெசிடியூலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்கும், குறைஞ்சது ஒரு கொஸ்டின் இருக்கும், உறுதியாக இருக்கும். ரைட்டா? சரி, சொல்யூஷன் பாருங்கள். சிம்பிள் போல் அப்படின்னு கேட்டுருங்க. சிம்பிள் போல் அப்படின்னா ஆர்டர் வந்து 2 இருக்கக்கூடாது, ஒன்று தான் இருக்கணும். ரைட்டா? சரி, அப்போ பாருங்கள். அப்போ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்மேட் என்ன? கீழே இருக்கக்கூடிய f of z z minus a is equal to 0 புட் பண்ணணும். அப்போ z minus a வந்து என்ன இருக்குது? z minus 1 the whole square equal to 0 and z plus 2 is equal to 0. அப்போ z is equal to 1,1 அப்படிங்கிறது மல்டிபோல். ரைட்டா? 2 ஆர்டர் வந்து 2 இருக்குது. z is equal to -2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா போல், சிம்பிள் போல். ரைட்டா? அப்போ z is equal to -2க்கு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்டா? அப்போ f of z is equal to limit z tends to z0 f of z0 into z minus z0. சிம்பிள் போலுக்கான ஃபார்முலா. ரைட்டா? அப்போ z squared by z minus 1 the whole square z plus 2 into z plus 2. அப்படி இதை கேன்சல் பண்ணிட்டா நமக்கு புட் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள்? 4/9. சரியா? அப்போ ஆப்ஷன் பி இஸ் a correct one. நெக்ஸ்ட்டு 50 கொஸ்டின் பாருங்கள். SU ஆஃப் சப் குரூப். ரைட்டா? FCU ஆஃப் 2 குரூப் பீஸ் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஆப்ஷன் சி இஸ் a correct one. தட் இஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 பார்த்தீங்களா, A11 அண்ட் A21 பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா. இது வந்து ஆல்ரெடி நம்ம சென்ட் பண்ணிக்க நினைக்கிறேன். ரைட்டா? SU ஆஃப் 2 குரூப்பில். அப்போ 1/0 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மாடலஸ் ஆஃப் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் மாடலஸ் ஆஃப் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 அப்படி நம்ம கிடைக்கும். ரைட்டா? அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் ப்ளஸ் 0ங்கிறது 1. அப்போ ஆப்ஷன் சி இஸ் a correct one. ரைட்டா? சரி, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்குறோம், என்ன விடாமல் எடுத்துருக்கோம். அதனால் ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ரைட்டா? சரி.